சங்கீதம் 89வது சங்கீதம் 15வது வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்போம். சங்கீதம் 89:15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் பேசும் சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் பேசும் சத்தத்தை கவனமாய் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதான் கம்பீர சத்தம். சாத்தானின் சத்தம் உண்டு, தேவ சத்தம் உண்டு. பிசாசும் பேசுவான். ஆனால் தேவன் பேசுவதை உணர்ந்து கவனித்து புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை நமக்கு கிடைத்தால் நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். அழகான வசனம். கம்பீர சத்தம், ஆண்டுடைய சத்தம். அவர் கம்பீர சத்தம் உள்ளவர். அவருடைய குரல் வேத வசனத்தை கொண்டு அல்லது நேரடியாய் அல்லது உங்கள் மேய்ப்பன் மூலம் ஆண்டவர் பேசினார்னா அதை புரியவும் அதன்படி நடக்கவும் அந்த காரியத்தை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவும் முடிந்தால் நாம் பாக்கியமுள்ளவர்களாய் மாறுவோம். வேதத்தில் அநேகர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாங்க. அநேக சாட்சிகள் பைபிளுக்குள்ளே இருக்கிறது. யாத்திரம் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம், யாத்திரம் 3வது அதிகாரம் 1 முதல் நீங்கள் 22 வசனம் வரையிலும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஏன்னா அது முழுசாக இப்போ வாசித்த நமக்கு டைம் பத்தாது அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு. மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் முட்செடியில் தோன்றி பேசினது. நீ எகிப்துக்கு போ, அங்கே போகும்போது என்ன நடக்கும், ஜனங்கள்கிட்ட நீ என்ன பேசணும், பார்வோன்கிட்ட என்ன பேசணும், எப்படி அடிமைத்தளத்தில் விடுதலையாக்குவேன், அவங்க வெளியே வரும்போது என்ன எல்லாம் கொண்டு வருவாங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டார். அதுவரையிலும் மோசே ஆண்டவர் பேசுகிறத கேட்டதே இல்லை. திடீர்னு ஒரு பாக்கியம் கிடைக்குது. கர்த்தருடைய குரல். ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கலை, உருவத்தையும் பார்க்கல, முட்செடியில் இருக்கிற தீக்குள்ளேருந்து சத்தம் வருது. நடக்க போகிறதெல்லாம் பேசி முடிக்கிறார். மோசே தெளிவாய் கர்த்தருடைய குரலை கேட்டான். நீங்கள் இந்த அதிகாரத்தின் வீட்டில் போனால் முழங்கால் படிட்டு அந்த 22 வசனம் வரையிலும் கொஞ்சம் படித்து பாருங்க. அது விதவிதமாக கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா 1வது அதிகாரம் 1 முதல் 9 வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசேக்கு பின்பு, மோசேயுடைய மரணத்துக்கு பின்பு யோசுவாட்ட பேச ஆரம்பிக்கிறார் டைரக்ட் ஆண்டவர். நீங்கள் புறப்பட்டு போ, நீ புறப்பட்டு போ, உன் கூட நான் இருப்பேன், உங்களுக்கு நான் கொடுக்குற எல்லை இவ்வளோ பெரிதாக இருக்கும், அந்த தேசத்தை, கானான் தேசத்தை நீ தான் பங்கிடணும், நீ கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கணும், அதை தியானித்து கொண்டிருக்கணும், நீ திடமனதாக இருப்ப, நான் உன் கூட இருப்பேன் பேசுகிறார் ஆண்டவர். கர்த்தர் பேசும் சத்தத்தை யோசுவா கேட்கிறான். அவனுடைய ஊழியத்தின் தனி ஊழியத்தின் ஆரம்பமே கர்த்தர் பேசுகிற சத்தம் தான். வேற யாரும் பேசினது கேட்டதில்லை. ஒரு தலைவனாகிறதுக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. 1 சாமுவேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். 8 முதல் 11. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றார். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை இனி கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அப்படின்னு கேட்கிறேன் என்று சொல்லென்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டான்.
அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அப்படின்னு கேட்கிறேன் என்றார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளில் அது துணித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறார். பேசுகிறார், சாமுவேல்கிட்ட பேசுகிறார். சாமுவேல் முதல்ல சரியாக கர்த்தர் அறியாதனால அதுக்கு முதல் வசனங்கள் இருக்குது. கர்த்தர் பேசுறது அவனுக்கு புரியலை. அவன் நினச்சிட்டான் என்னுடைய ஊழியக்காரர் தான் கூப்பிடுறாரு. ஆனால் ஏலி சொல்லி கொடுக்குறாரு, இது நான் கூப்பிடலப்பா, அப்போ கர்த்தர் தான் அவனை கூப்பிடுறாரு, ஒரு சத்தம் உனக்கு வருது, நீ அந்த சத்தத்தை கேட்டேன்னா நீங்கள் சொல்லுங்க கர்த்தாவே நான் கேட்குறேன்னு சொல்லு. அப்போ ஆண்டவர் பேசுவார். 3 தரம், 4வது தரம் தான் ஆண்டவர் தெளிவாக ஆண்டவர் பேசுகிறத அவன் கேட்குறான். அது வரையிலும் ஆண்டவர் பேசுறன்னு அவனுக்கு தெரியலை. சில நேரத்தில் கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறது நமக்கே தெரியாது, ஆண்டவர் பேசுவது நமக்கு கவனித்து அறிய தெரியாது. ஆனால் உண்மையிலேயே கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். மனிதனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்காதீங்க. சபைக்கு உங்களை கொண்டு வருகிறது தேவ சத்தத்தை உங்கள் காதுகளில் நீங்கள் கேட்பதற்கு. அதுதான் சொல்லுகிறேன், வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும், வேதத்தை தியானிக்கும் போது தொனிக்கும், வேதத்தை போதிக்கிற மேய்ப்பன் பேசும்போது தொனிக்கும். மறக்கக்கூடாது, மெல்லிய குரல்ல ஆண்டுடைய வார்த்தை நம்மை காதுகளை துளைக்கும், இருதயத்தை தொட்டுக்கொண்டே இருக்கும். அதை அறியணும். நாட்கள் ஒரு தேவ பிள்ளை என்னோடு பேசும்போது சொன்ன காரியம், நான் ரொம்ப பலகீனப்பட்டிருந்தேன். ஆனால் எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணுன்னு நான் தீர்மானித்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காரில் போயிட்டு இருந்தேன். ஆலயத்துக்கு பக்கத்தில் போகும்போது ஒரு சத்தம் கேட்குதான், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கேன். அந்த சத்தம் அவங்க சொல்ல இதுவெல்லாம் அப்படி கேட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு சத்தம் துணித்துக்கிட்டே இருக்கு என் காதில். நான் புரிஞ்சிட்டேன், இந்த பலகீன நேரத்திலும் என் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன்னு சொன்னாங்க. அதான் கர்த்தர் பேசுவது. சரி இருக்கட்டும், கம்பீர சத்தமாகிய கர்த்தருடைய சத்தத்தை கவனித்து கேட்டு அறிகிற மக்கள் பாக்கியவான்களா அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்கிறார்? முதலாவது, அதே சங்கீதம் 89 15வது வசனம் மறுபடியும் வாசிக்க கேட்போம். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஒரு மனிதன் ஒரு மனுஷி கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கவனித்து அறிவர்களாய் இருந்தால் அவர்கள் தேவன் காண்பிக்கிற வெளிச்சத்தில் அவர் காண்பிக்கிற பாதையில் நடப்பார்கள். நீங்களும் நானும் நடக்கிற பாதையெல்லாம் கரெக்டான பாதை கிடையாது. நிறைய பேர் வழி மாறி போய் கொண்டிருக்கிறோம். வழி மறிச்சா வழி மறிச்சு கொண்டு போகும். நம்ம நினைக்கிறோம் ஓஹோ கரெக்டான பாதையில் போகிறோம். இடுக்கமான வாசல் பரலோகத்து போகிறது, விசாலமான வாசல் இருக்கிறது. தாண்டிய கடைக்கு போகிற வாசல் கத்த நடத்துகிற வாசலா? கஞ்சாடிக்கிற வாசல் கத்த நடத்துகிற வாசலா? துன்மார்க்கனுடைய கூட்டத்தில் போய் உட்கார்ந்து பேசுவது கத்த நடத்துகிற பாதையா? எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? இல்லை, இது ஆண்டவர் தான் என்ன நடத்தினார். இந்த பூமியிலே நல்ல பாதை இருக்கு, கெட்ட பாதை இருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க பழகிட்டேன்னா அவருடைய முகத்தின் வெளிச்சம், அவருடைய பிரசன்னம் நம்மை அப்படியே காண்பிக்க ஆரம்பிக்கும். இயேசு இந்த பூமியிலே பிறந்த பொழுது எப்படி அன்றைக்கு நட்சத்திரம் அந்த மேய்ப்பர்களுக்கு வழிகாட்டினதோ அதே போல ஒரு வழிகாட்டுதல் தெளிவாய் உண்டாகும். தெளிவாய் உண்டாகும். நாம் தெரிந்து கொள்கிற அநேக பாதைகள் தேவன் காண்பிக்கிறது அல்ல. நம்ம இப்போது இருக்கிறதை பார்த்து நாமே முடிவு பண்ணுகிறோம், இதெல்லாம் பாதை. தேவன் காண்பிக்கிற பாதை ஒன்றில்லாத பாதையாக இருக்கும். அது போக போகத்தான் விசாலமான பாதையாக இருக்கும். தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை வழிகாட்டி கொண்டு வரும் பொழுது வனாந்தரத்தில் நடத்தினார். அதன் பிறகுதான் கானான் வந்தது. கானான் வந்த பிறகு வனாந்தரம் வரவில்லை.
நம்ம எடுத்த எடுப்பிலேயே கானானை பார்க்க விரும்புகிறோம். நாமவே தீர்மானிக்கிறோம். இது கர்த்தர் காண்பிச்சிட்டார். இல்லவே இல்லை. நமக்குள்ள ஜென்ம சுபாவம் ஒன்று இருக்கு, மாம்சத்தின் ஆவி ஒன்று இருக்கு. இந்த ஆவி அநேகரை கண்ட்ரோல் பண்ணி தேவனுடைய வெளிச்சத்தில் நம்மை கொண்டு போக விடாது, வேதத்தின் வெளிச்சத்திலே கொண்டு போக விடாது. மேய்ப்பன் பேசும்போது அந்த குரலை கேட்டு அந்த வெளிச்சத்தில் போக விடாது. வார்த்தை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு பேசி அதன்படி கொண்டு போக விடாது. வசனத்தை மாற்றி பேசும், வேத வசனத்தை மாற்றி மறைத்து பேசும். பிசாசும் வசனத்தை கொண்டு பேசினானே இயேசுவிடத்துல, சாத்தானும் பேசினான், இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடும். உடனே அப்பமாக்கிட்டாரா? முடியும் அவரால். நீ சொல்லி நான் என்னடா கேட்கறது? அறியாதவர்கள் நினைக்கலாம், உண்மைதானே, அப்பம் கல்லாகட்டும், ஆண்டவர் மாற்றுவார. மாற்றல. மேலிருந்து குதியும், தூதர்கள் தூக்குவாங்க, தூதர்கள் தூக்கி சுமப்பாங்க. நீ சொன்ன நான் குதிக்கணுமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பூமியில ஒரு கூட்ட மக்களை சத்துரு பிசாசு வசனத்தை காட்டியே தவறான பாதையில் நடத்துகிறான். பொய்யான தரிசனங்களை சொப்பனங்களை காட்டியே தவறான பாதையில் நடத்துகிறான். அதன் முடிவும் கேடாய் போய் முடியும். ஆனால் ஒன்று, தேவன் பேசுகிற குரல் பொறுமையாய் நிதானித்து கேட்கிற மனிதர்கள் தேவனுடைய வெளிச்சத்தின் பாதையில் நடத்தப்படுவார்கள். அது போக 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 மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆரம்பம் அற்பமாய் இருக்கும், போக 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 ஆசீர்வாதம் இருக்கும். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? குடும்ப வாழ்க்கை அற்பமாய் ஆரம்பிக்கப்படும், அது போக போக பெரிய சம்பவத்தை கொடுக்கும். சிலருடைய குடும்ப வாழ்க்கை ஒரு கெத்துக்காக எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனை தூரை விட்டு விட்டு அமைப்பார்கள். அது போக போக டிம் லைட் அடிக்கும். கொஞ்ச நாளத்தில் இந்த சிஎஃப் பல்ப் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் வீட்டில் சிஎஃப் பல்ப் போட்டு பாருங்க, சாதா பல்பு. முதல்ல நல்ல பிரகாசம் இருக்கும், அது ஒரு 3-4 மாதம் கொஞ்சம் அடுத்து ஒரு இடத்துல கருப்படிக்கும். இந்த பவர் அப்படி கம்மியாகிட்டே இருக்கும், அப்புறம் கண்ணு தெரியாத போல இருக்கும். அது அப்புறம் கலட்டி பீஸ் ஆகிறது வைக்க முடியாது, அது தூக்கி தூரப்பட்டு புதிய ஒரு அதே வால்ட்டில் ஒரு 20-30 வால்ட்டில் ஒரு சிவப்பல் மாட்டு பிளச்சுன்னு அடிக்கும். அப்படி சிலருக்கு வாழ்க்கை அப்படி முதல்ல ரொம்ப டிம்மும், வாரவங்களும் போறவங்களும் சில கல்யாணங்களில் பார்த்தோம், எப்பா இத மாதிரி எங்கடா அமையும். அப்புறம் அது ஓட்டாகி துருப்பிடிச்சு சில பூட்டெல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து அடி வச்சு தகராறாகி நீயா நானாகி ஒரே குழப்பம். சிலது ஒன்றுமே இருக்காது, சிம்பிளாக ஆரம்பித்து வருவாங்க. கொஞ்ச நாளைக்குள்ள அந்த குடும்பங்கள் தலைக்கும் பாருங்க. தேவன் தலை தோங்க பண்ணுவார் பாருங்க. தேவன் வெளிச்சத்தில் நடத்தினால் அவர் நடத்துகிற பாதை மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். 2வது சங்கீதம் 89:16 வசனம். சங்கீதம் 89:16. அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து. 2வது, யார் கம்பீர சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்கிறார்களோ அவர்கள் நாடோறும் தினந்தோறும் அவர்கள் கெம்பீரிப்பார்கள், களி கூறுவார்கள். களி கூறுவார்கள் நாள்தோறும், தினமும் சந்தோஷம்தான். இருக்குதோ இல்லையோ, எப்பவும் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே இருக்கும் தினந்தோறும். சிலருக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் மகிழ்ச்சின்னா 9 நாள் துக்கம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள ஒரு களி கூறுதலை வைப்பாரு பாருங்களேன். தினந்தோறும் எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை ஊட்டி கொண்டே இருப்பார். பிரச்சனைகள் இருக்கும், நெருக்கம் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு, அதாவது என்ன சொல்றது, ஒரு டிப்ரெஷன் ஆகிற நிலைக்கு நம்ம போக மாட்டோம். ஒரு எவ்வளவு இருந்தாலும் வாழ முடியாது, நம்ம செத்துருவோம் அந்த நிலைக்கு போக மாட்டோம். எந்த நிலை வந்தாலும் போய் ப்ரெஷரை செக் பண்ணால் 120 இருக்கும், சுகரை செக் பண்ண 120 இருக்கும். ஆனால் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் இதே இது சில வீட்டில் புருஷன் என்ன அப்படின்னு கேட்டால் போதும், ப்ரெஷர் ஒன்று 180 போகும் முள்ளு. சில வீட்டில் மனைவி இப்போ பார்த்துக்கா, உன்னை இன்னைக்கு கை வச்சிருவோம், அந்த ஆளு ப்ரெஷர் 230 போகும். உடனே ஒரு கை கால்களுக்கும் நித்தம் வேதனை. ஆனால் சிலருக்கு என்ன, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு
நிரந்தரமான ஒரு நான் சில நேரங்களில் சில ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணும்போது, சில மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு முதல்ல செக் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். வளர்ந்துருக்கனால சரி நீ என்னச்சியை செக் பண்ணிட்டேன். நான் அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பீஸ் கொடுத்தா இல்லை வேங்கண்ணா அந்த முதல் பீஸ் இல்லை வச்சுடுங்கன்னா 50 ரூபாயா 20 ரூபா வாங்குவாங்க, ஒரு 100 வாங்குவாங்க. நாட்கள் அப்படி தான் டாக்டர் ஒரு வாங்கினார். சரி நான் 500 எடுத்தேன், 100 அப்படி நான் தாருங்க அப்படின்னு கேட்டார். ஆனால் சில இடத்துல ப்ரெஷர்லாம் செக் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணிவிட்டு நார்மல் தான் சொல்லுவாங்க. இதுவரையிலும் கிருபை, அது கிருபை தான். இப்போ எனக்கு இருக்கிற பொறுப்புக்கும் எனக்கு இருக்கிற நெருக்கடிக்கும் இந்த ஆடுகளை எல்லாம் வெள்ளாடையும் செம்மறி ஆடையும் இழுக்கிறதுக்கு எனக்கு கை காலெல்லாம் வரைக்கும் கயிறு கட்டி இழுக்கிறதுக்கு. அதுக்கு அப்புறம் தரிசனம் நிறைவேற்றிருக்கு நாங்கள் படுகிற பாடு. இப்போ எல்லாம் எனக்கு ப்ரெஷர் குறைஞ்சபட்சம் காலையில் 190, மற்ற அதாவது ஒரு 11 மணிக்கு 140, ராத்திரி தூங்க போகும்போது 190 இருக்கணும். கிருபை. ஏன்னா கத்த நடத்துறதுனால தான் நிற்க முடியுது. அதான் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். கத்தருடைய குரலை கேட்பேன்னா, பேசுறத கேட்பேன்னா, அவருடைய வெளிச்சத்தில் நடப்பேன்னா, நம்ம வாழ்க்கையில் 2வது நடக்கிற காரியம் தினந்தோறும் களி கூறுதல், தினந்தோறும் மகிழ்ச்சி. நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து நம்மை இந்த பூமியிலே நடத்தி கொண்டே வருவார். 3வது அதே சங்கீதம் 89:16 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் உம்முடைய நாமத்தில் நாடோறும் களி கூர்ந்து உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள். 3வது கர்த்தர் பேசுகிற கெம்பீர சத்தத்தை, அவருடைய வந்த சத்தத்தை கேட்டு பழகி நடக்கும் பொழுது அவர் அவர்களுக்கு நீதி செய்வதனால் நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதான் அர்த்தம். உம்முடைய நீதியினால் உயர்ந்திருப்பார்கள். சிம்பிளா சொல்லப்படுது. நம்ம தேவனுடைய குரலை கேட்டு வாழும் பொழுது, தேவன் பேசுவதை கவனிக்கிற அறிவு நமக்கு இருக்கும் பொழுது, நமக்கு எத்தனை அநீதி இழைக்க நினைத்தாலும் தேவன் நீதி உள்ளவராய் செயல்படுவார். அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமே நீதியாம். நமக்கு அநீதி இழைக்கவே விட மாட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது நம்ம அநீதி செய்ய போக மாட்டோம் யாருக்கும். அதில் நமக்கு ஒரு பயம் உண்டாகும். நம்ம யாருக்கு அநியாயம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொண்டு வருவார். நம்ம எப்படி பக்குவப்படுத்திடுவார். நம்ம பேச்சிலையோ சிந்தனையிலையோ பொருட்களை வாங்குறதுலையோ கொடுக்கறதுலையோ கொடுக்கல் வாங்கலையோ ஒரு அநீதி இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு நம்மை பக்குவப்படுத்தி விடுவார். இப்ப நமக்கு விரோதமாக தான் மற்றவர்கள் அநீதிக்கு வருவார்கள். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். நீதி உள்ள நியாயாதிபதி நம் பட்சத்தில் இருந்து நமக்கு நீதி நியாயம் கிடைக்கும்படிக்கு செய்வார். ஏற்ற நேரங்களில் அந்த நீதி நியாயம் வெளிப்படும் பொழுது, அநீதி நம்மை மேற்கொள்ளாமல் நடத்தும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே படிப்படியாய் உயர்வு உண்டாகி கொண்டே இருக்கும், மேன்மை உண்டாகி கொண்டே இருக்கும். நல்ல கிழங்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கம் வரும், ஒடுக்குவாங்க. முடிவில் நீதி கிடைக்கும். லூக்கா 18 சொன்னார்ல, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணும்போது ஓமை சொன்னார்ல, ஒருத்தி போய் அநீதி உள்ள நியாயத்திட்ட நியாயம் கேட்கிறா. அவன் சொல்ற எப்பொழுதுமே தொந்தரவு பண்றாளே அப்படின்னு நியாயம் செய்ய நினைச்சிட்டான். சொல்லிட்டு அதில் சொல்றாரு அந்த 7-8 வசனங்கள்ல, அதே போல தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்ப தேவன் நமக்கு நியாயம் செய்ய செய்ய நம்ம வாழ்க்கையில உயர்கிறோம். இப்ப தானியலுக்கு விரோதமா எழும்பி குற்றம் சுமத்தி ஜெபிக்கிறான்னு சொல்லி குற்றம் கடத்தில சுமத்தி சிங்க கபில போட்டாங்க. ஆண்டவர் அந்த நீதி நியாயத்தை பார்க்கிறாரு. தானியல்கிட்ட குற்றமே இல்லையே. ஜெபம் பண்ணது ஒரு குற்றமா? தேவன் நோக்கி ஜெபிக்கிறது குற்றமா? ஆண்டவரை பத்தி பிரசங்கிக்கிறது குற்றமா? ஊழியம் செய்வது குற்றமா? இல்லையே. என்னடா குற்றம் செய்தான் தானியேலு? அப்படியா? அப்ப நான் நீதி செய்வேன். சரி, இவனை போடுறானுல, இவனை நினைச்சான சிங்கத்துக்கு கவியில போட்டான், சிங்கம் அவனை சாகடிச்சிடும், கொண்டு போயிடான்னு நினைச்சாங்க. சிங்கத்தை வாயை கட்டும்போது இவனை பயப்படுவான பாருங்க. அங்கேயே வெளிப்பட்டாரு. வேற ஜட்மெண்ட்டுக்கு ஆண்டவர் நிக்கல. அங்கேயே நீ பாரு நான் என்ன செய்யறேன்னு பாரு. நான் நீதி உள்ள நியாயபதி, நீதிக்கு நான் துணை நிற்பேன். சிங்கத்தை வாயை கட்டிட்ட. சிங்கம் சும்மா படுத்து கிடக்கு, பசியோட படுத்து கிடக்குது, வாயை கட்டிட்டார்ல, கண்ணுக்கு தெரியல, ஆனா அவர் கட்டிட்டாரு.
வா திறக்காது, சிங்கான்னு கிடக்கு, பசிக்குது, வாய் திறந்தாலே சாப்பிட முடியும். கதை முடிஞ்சுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீதி நம்ம வாழ்க்கையில் கிடைக்க கிடைக்க நம்ம உயருவோம். நமக்கு அநீதி இழைக்கப்பட்டு நம்ம சோர்ந்து போயிட்டு இருந்தோன்னா கீழே போயிடுவோம். யாருக்கு அந்த நீதி கர்த்தர் வழங்கிட்டு இருக்கிறாருன்னா, அவர் பேசுறத கவனமா கேட்கிற பழக்கம் இருந்தாதான் அப்ப நமக்கு நீதி கிடைக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில உயருவோம். சரி, 4வது சங்கீதம் 89:17 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 89:17 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர் அப்படின்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி வாழுகிறவங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீரே அவர்களுடைய பலத்தின் மகிமையா இருக்கிறீர். நமக்கு பலம் கொடுக்கிறார். வேலை செய்யறதுக்கு பலம் வேணும், நம்ம உழைக்கிறதுக்கு பலம் வேணும், நடக்க பலம் வேணும். நமக்கு பலம், பலகீனத்தில் பலன் பவுலை கொடுத்தாரு. நமக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை சிறப்பாய் செய்வதற்கான பலத்தையும் ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவரே நமக்கு பலத்தின் மகிமையாயிருக்கிறார். பலன் நமக்கு அவசியம். பலன் என்பது வெறும் சரீர பலன் அல்ல. முதல்ல மன பலன் வேணும், மன தைரியம் வேணும். எத்தனை பேர் மரண விட்டு தைரியமா போவீங்களா? ஆண்கள் மேக்சிமம் போவாங்க, நிறைய பெண்கள் போக மாட்டாங்க. போன அடுத்து வந்து படுக்கும். என் ஜப குறிப்பு நிறைய வருது. இப்போ நம்ம சர்ச்சிலெல்லாம் வந்து உபாச கூட்டங்களை கலந்து கொண்டவர் தான் இந்த பிசாசு நிறைய விடுதலை ஆக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அங்கே போய் பார்த்து எனக்கு அழியது, அந்த உருவத்தை பார்த்தாலே போதும், அப்படி படுக்க வச்சுருப்பாங்கல்ல. உடனே இதுக்குள்ள அப்படி யார் பிம்மம், இங்கே ஒரு ஸ்பிரிட் வரும். பாத்தியா படுத்திருக்க, பாத்தியா நீ வீட்டு போன கூடயே வரும். வீட்டில் வந்து கண்ணை மூடுனா அங்கே அப்படியே மூக்கில் ஒரு பஞ்சும் மண்டையில் ஒரு கெட்டும் போட்டு அப்படியே கண்ணில் நிற்கும். 12 மணிக்கு எஞ்சேருங்க, வெட்டாத்தி எடுங்க, அறிவாள் எடுங்க. என்ன அங்க அங்க மரணட்டு போன அவன் இங்க வந்துட்டான். அவன் வந்தது பிரம்ம, நேற்று பிரம்ம வந்தாச்சு. பின்னெல்லாம் அந்த பயத்து நாய் உள்ள வந்தாச்சு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ஒரு ஸ்பிரிட் அங்க பயப்படுத்தி உள்ள வச்சாச்சு. தைரியம் தானே வேணும், ஒரு தைரியம். சரி, ஒரு மரண வீட்டில் போய் ஒரு மரிச்ச ஆளை தூக்குறது, குளிப்பாட்டுறது, கொண்டு அடக்கம் பண்ணுறது சாதாரண காரியம் இல்லை. ஒரு அடிப்பட்ட ஒரு ஆளுக்கு வைத்தியம் பண்ணுறது, ஒரு சீரியஸ் கேஸை ஒரு டாக்டர் அட்டன் பண்ணது, ஒரு நர்ஸு சகோதரி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது, பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டெத் ஆயிடுவாங்க, அது தைரியமாக மேற்கொள்வது. அவசர சிகிச்சை பிரிவிலெல்லாம் பணி செய்கிறவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எத்தனை டெத் ஆகணும், சின்னது முதல் பெரியது வரையில். அதெல்லாம் மன தைரியம் பயங்கரமாக வேணும். சிலருக்கு கையில் ஒரு வெட்டுப்பட்டு இல்லை பிளட்டை பார்த்தாலே போதும், உடனே மயங்கி இது கிளவலாம். இதுக்கு கையில் பிளேடு பட்டு கத்திரிக்கை வெட்டும் போது சின்ன ஒரு கத்தி பட்டு 2 துளி பிளட் வந்து ஆஹான்னு இது கிளவலாம். என்னான்னு கேட்டால் பிளட்டு போய் மயக்கம் இல்லை, பயந்து மயக்கம். எல்லா பிளட்டும் வெளியே போனவராக மயக்கம் வரணும், அதுக்குன்னே மயங்கிடும். ஆனால் சிலருக்கு வீராப்பை பார்க்கணும். ஆனால் இப்படிப்பட்ட ஆண்களும் ரொம்ப சவடால் அடிக்கும். இந்த பயத்தை நாவி இருக்க நல்லா பாருங்க, மற்றவனை மிரட்டும். நீங்க எழுதி வச்சிடுங்க. இந்த மரண வீட்டுக்கு போய் பயப்படியது, ஏதாவது ஒன்று கண்ட உடனே ஒரு இருட்டையோ ஒரு நிழலையோ, இப்படியே ஒரு நிழல் போனாம அங்கே பாம்பு போச்சு, ஒரு ஆள் போச்சு எல்லாம். ஆனால் வீட்டு உள்ள மிரட்டும், உன்னை விட மாட்டேன். இந்த பிசாசு அப்பாவியை மிரட்டும், இந்த பிசாசு ஒன்றும் இல்லாத கண்டு பயப்படுத்த. அப்போ பலம் என்பது வேலை செய்யக்கும் வேணும். இந்த பூமியில சில காரியத்தை தைரியமா மேற்கொள்ளணும். ஒரு குடும்பத்தை நடத்த தைரியம் வேணும், ஒரு பிசினஸ் நடத்த தைரியம் வேணும், பலன் வேணும். ஒரு கம்பெனி நடத்த தைரியம் வேணும், 10 வருஷம் வேலை வாங்க ஒரு தைரியம் வேணும், ஒரு சபையை நடத்துவதற்கு மன தைரியம் வேணும். சும்மா நடத்த முடியுமா? சும்மா நடத்த முடியுமா? அப்ப ஆண்டு சொல்லாரு, கம்பீர சத்தத்தை கவனிக்கிறவர்கள்
தேவனுடைய அந்த அந்த மகிமையின் பலத்தினால நிரப்பப்படுவாங்க. ஐந்தாவது சங்கீதம் 89:17 வசனத்தை மறுபடியும் வாசிக்க கேட்போம். 17 மறுபடியும் வாசிக்க கேட்போம். நீரே அவர்கள் பலத்தின் நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஐந்தாவது அவருடைய தயவு அப்படின்னா தான் தயவு காண்பிக்கிறவரும் மற்றவர்களிடத்தில் தயவு கிடைக்க பண்ணுகிறவருமாயிருப்பார். பேசுறது புரியுதா உங்களுக்கு? அவருடைய தயவுனால் நம்முடைய கொம்பு உயரும். கொம்பு காண்டாமிருகத்துக்கு பலம் எங்க இருக்கு? கொம்புல இருக்கு. கொம்பு பலனை குறிக்கும். அதுவும் கொம்பு பலனை குறிக்கும். மாட்டு கொம்பு தான் டேஞ்சர், குத்தி தள்ளிடும். கொம்பு நம்ம ஆட்டுக்கடையை பார்த்துருக்கீங்களா? கொம்பு இல்லாத ஆடம் உண்டு, கொம்பு இருக்க ஆடம் உண்டு. கொம்புல டேஞ்சரு. இப்படி சரிச்சு குத்திட்டுனா வயிற்றுக்குள்ள பட்டுனா அவ்வளோதான், கை காலில் கிழிச்சு எடுத்துரும். அப்படின்னா தயவுனால உயருகிறோம். ஒன்று தேவனிடத்திலே தயவு, மற்றவரிடத்துல தேவன் தயவு கிடைக்க பண்றது. யோசேப்புக்கு போத்திபார் வீட்டில் தயவு, சிறைச்சாலையிலே தயவு, பார்வோனிடத்துல தயவு. தானியேலுக்கு அங்கே ஆண்டவர் என்ன செய்தார்? பிரதானிகளின் தலைவனிடத்திலே தயவு கொடுத்தார். எஸ்தருக்கு யார்கிட்ட தயவு கொடுத்தாரு? அகஸ்ராஜாவிடத்திலே தயவு கிடைத்தது. ரூத்துக்கு போவாசிடத்திலே தயவு கிடைத்தது. அதனால தான் அவங்க எல்லாம் வளர்ந்தாங்க. தயவும் இறக்கவும் நம்மை தூக்கி மேலே விடும். நம்ம அப்படி போய் நிற்போம். அதாவது மற்றவங்க பார்ப்பாங்க, என்னடா இது ஒரு டைப்பாக நிற்கிது, கண்டுக்காம போவாங்க. சில அப்படியே நிற்கும் பொசிங்கி போல. கூப்பிட்டு என்ன ஆச்சுது, யாரை பார்க்க வந்தீங்க? அது அவங்கள பார்க்க வந்தேன், கூட்டமாக இருக்குது. சரி வாங்க உள்ள நான் சொல்லி அப்படி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதோட அப்படித்தான். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக டீச்சர் போஸ்டிங் அவங்களுக்கு கிடச்சிச்சு கவர்மெண்ட்டில். அப்புறம் பணி மாற்றம் அவங்களுக்கு வெளி மாவட்டத்தில் கிடச்சிச்சு. இப்போ அந்த கவுன்சில் நடக்குது அந்த டைமில். இப்போ தான் ஆன்லைன்லாம் அப்படி நடக்கும். அந்த காலத்தில் டைரெக்டாக கவுன்சிலிங் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நடக்கும் தெரியல, ஆன்லைனில் நடக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அவங்க ஒரு இடத்துல ஒரு வளாகத்தில் நடக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வேக்கன்சியே இருக்காது மேக்சிமம். இங்கே எப்பவும் ஃபுல்லாக தான் இருக்கும். வெளிநாட்டில் இங்கே வர முடியாது யாருக்கும் சீக்கிரம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போனால் கூட்டம். பிள்ளை சரியாக நடக்காது, கொஞ்சம் அந்த பிள்ளைக்கு வளர்ச்சி குறைவு. இவங்க ஒரு இடத்துல ஒரு அராண்டாவில் இவங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங். அப்போது பயங்கர கூட்டம். அந்த பிள்ளையும் கொண்டு போயிருக்காங்க. பிள்ளை பார்க்குறது யாரும் கிடையாது. ஒரு இடத்துல வராண்டாவில் அந்த கவர்மெண்ட் அரசு பில்டிங் வளாகத்தில் பிள்ளையை படுக்க வச்சு சோரம் கொடுத்து அசால்ட்டாக இருக்காங்க, விழிச்சா போகலான்னு. இதை ஒரு நபர் பார்த்துருக்கு, ஒரு அதிகாரி. அவங்கள உள்ள கூப்பிட்டு, அவங்க இப்படி ஒரு பிள்ளை கொண்டு வந்திருக்காங்க, அந்த பிள்ளை இப்படி நடக்காமல் இருக்குது, சாப்பாடே ஊட்டுறது கஷ்டப்படுறாங்க, பிள்ளைக்கு 8-9 வயசு இருக்கும் போல இருக்குன்னு கண்கள். இவர் யாரும் இவங்க போய் கேட்கல. உள்ளே கூட்டு போயிட்டு அழைச்சிருக்காங்க. பயங்கர கூட்டம். உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே விஷயத்த கேட்டாங்க. இப்படி என் பிள்ளை நான் தான் பார்க்கணும், நல்ல சொந்த ஊர் கிடைச்சால. உடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்டில் வீட்டு பக்கத்தில் ஸ்கூலில் டீச்சர், அவங்க இருக்கிற இடத்துல அதே ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போஸ்டிங் கொடுத்தாங்க. அந்த தயவு, அந்த இரக்கம் பார்த்தீங்களா? அவங்க போய் கேட்கல, ஏன்னா பிள்ளை இப்படி இருக்கும்போது போராடலை, சாட்சி கொடுத்தாங்க. அப்போ அந்த டைமில் ஆண்டவருடைய நாமத்தை அவங்க உயர்த்தினாங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இதுதான் தயவும் இரக்கமும். நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி தயவில் இருக்குது. 1000 பிரச்சனை வரும், 1000 நெருக்கம் வரும், நிறைய தேவைகள் வரும், அடுத்த லெவலுக்குள்ளே போகணும், சிலரை சந்திக்க வேண்டி இருக்கும், சில லைசன்ஸ் நமக்கு தேவைப்படும், சில பண வாய்ப்பு உருவாக்க வேண்டி இருக்கும், சில முன்னேற்றத்துக்கு சில பாதைகள் திறக்கப்பட வேண்டி இருக்கும். அது கர்த்தர் தயவு பாராட்டினாதான் நடக்கும். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. அங்கதான் இருக்குது. சில படிப்பும் பணமும் அறிவு நமக்கு திறக்காது. தேவ தயவு வெளிப்படும் போது அந்த இடத்துல அந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அது நம்முடைய கொம்பை உயர்த்தும், தலையை உயர்த்தும். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். 6வது சங்கீதம் 89:18. சங்கீதம் 89:18. கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜா உண்டு. 6வது கர்த்தரால் எங்களுக்கு கேடகம் உண்டு. 6வது என்னன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகி வாழ ஆரம்பித்தால் தேவன் நமக்கு கேடகத்தை வைப்பார்.
பாதுகாப்பு. கேடகம் என்பது பாதுகாப்பு. எதிரி எய்கிற அக்னி அஸ்திரத்தை தடுக்கிற ஆயுதம் தான் கேடகம். ஒரு எதிரி சத்துரு அம்பை எய்யும் போது அந்த அம்பு நம்ம மேல பாயாம தடுக்கிறது. எதிரி உங்களை தாக்கும் பொழுது ஒரு அரிவாளை வச்சு வெட்டும் போது அதை நம்ம மேல படாம தடுக்கிறதான் கேடகம். தேவன் சத்துரு போடுகிற அத்தனை பிராணையும் தகடுபடி ஆக்குறதுக்கு, தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு ஆயுதத்தை வைப்பார். ஒரு தடுப்பு சுவரை ஆண்டவர் வைப்பார். யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழுகிறவங்களுக்கு, அவருடைய கம்பீர சத்தத்தை கேட்டு பழகிறவர்களுக்கு. அவர் கேடகமாய் நமக்கு இருக்கலன்னா அவ்வளவுதான். தாவீது நிறைய இடத்துல சொல்லுவார், இதெல்லாம் தாவீதின் சங்கீதம் தான். கர்த்தர் எனக்கு கேடகமாய் இருந்தார், கேடகமாய் இருந்தார், கேடகமாய் இருந்தான்னு சொல்லுவார். கேடகம் அவசியம், தடுப்பு சுவர் அவசியம். எல்லா நாடுகளும் இந்த கடைசி காலத்திலே யுத்த தளவாடங்களை தயாரித்து வைத்திருக்கிறது. அது முக்கியமானது, எதிரிகள் தாக்கும்போது தடுக்கிற ஆயுதம் நிறைய வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எதிரியை தாக்குகிற ஆயுதத்தை காட்டிலும் எதிரி விடுகிறதை தடுக்கிற ஆயுதத்தை தான் அதிகமாக வச்சிருக்காங்க. ஏன்னா எதிரி விடுகிற ஏவுகணையை தடுக்கவில்லை என்றால் கதை முடிஞ்சு. இன்னைக்கு அம்பு கிடையாது, இன்னைக்கு அரிவாள் கிடையாது. 4000 கிலோமீட்டர், 6000 கிலோமீட்டர், 8000 கிலோமீட்டர், மணிக்கு 4000, 5000, 6000 கிலோமீட்டர் வேகத்திலே வந்து தாக்குகிற ஆயுதம் இருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் எத்தனையோ கிலோமீட்டர் ஒளியின் வேகத்துக்கு போகும் ஆயுதம். கொண்டு அங்கே குண்டுகளை போட்டுவிட்டு ரிட்டர்ன் வந்துடும், கண் இமைக்கும் தூரத்தில். அப்போ கண்காணித்து கொண்டே இருக்கும். அது வானத்திலே வரும் பொழுதே எதிரி நாட்டுடைய, அதாவது ஏவுகணைகள் வருகிறதால் அங்கே வழிமறிக்கணும், அங்கே அடிக்கணும். அது அடிக்க தப்பினால் உள்ளே வந்து விழும். தடுக்கிறது. ஒரு பக்கம் தடுப்பாங்க, மறுபக்கம் ஏவுவாங்க. புரியலையா? தடுப்பதற்கு ஆயுதம் இல்லை என்றால் சீக்கிரம் அந்த நாடு அழிந்து போய்விடும். இன்னைக்கு அவ்வளவு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. அப்படி என்றால் தேவன் இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சிக்கு கொஞ்சம் மூளை வச்சிருக்கிற அவர் தானே. அப்ப அவர் எப்படிப்பட்ட கேட வச்சிருக்காங்க? அவர் வைக்கிற கேட நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய குரலை கேட்டு வாழுகிறவர்களுக்கு தேவன் கேடகமாயிருப்பார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கைகளை தட்டி அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசியாக 7வது அதே வசனம், சங்கீதம் 89:18. கர்த்தரால் எங்கள் கேடகமும் இஸ்ரவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. 7வது, நமக்கு ஒரு ராஜா உண்டு. ராஜா கொடுக்கப்படுகிறார். ராஜாதி ராஜா இயேசு மகாராஜா. அவர் நமக்கு உண்டு. தலைவராக தலைமைத்துவம் உண்டு. தலைவர் ஒருவர் இருக்க, ராஜாதி ராஜாவா இயேசு இருப்பார். 2வது, பூமியில நமக்கு ராஜாக்கள் வேண்டும் என்றாலும் கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் கேட்டாங்க. முதல்ல சவுலை ராஜாவாய் கொடுத்தார். அவன் தேவ சித்தம் செய்யாத போது அவனை தள்ளிவிட்டு தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். நமக்கு ஒரு ராஜா உண்டு. ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ராஜா உண்டு. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு ராஜா உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டுங்க, அல்லேலூயா. அவர் பூமியிலே ஊழியம் செய்யும் போது அவரை பூமியிலே ராஜாவாக ஏற்படுத்த நினைத்தார்கள். ஆனால் அதை அவர் ஏற்றுக்கொள்ளல. ஏன்? அவருக்கு டேலண்ட் இல்லையா? அவர் இந்த பூமியில நான் ராஜாவாக இருக்கிறவர் அல்ல, நான் பரலோகத்தின் ராஜா, நான் ராஜாதி ராஜா, உலகத்தையே படைத்து உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜா. அப்ப நமக்கு ஒரு ராஜா உண்டு. நல்ல ராஜாவுக்கு கீழே இருக்கும்போது அந்த தேசம் பாதுகாப்பா இருக்கும். ராஜாதி ராஜாவாகிய இயேசுக்கு கீழே இருக்கும்போது நாம் ஆசீர்வாதமா இருப்போம். தாவீது அரசாண்ட காலத்தில் எதிரிகளை வீழ்த்தி ஜனங்களை சமாதானத்தோடு நடத்தினான். சாலமோன் ராஜா இருந்த காலத்திலே தேசம் எங்கும் அமைதியாய் இருந்தது. யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. தேசத்தை ஆளுகிற தலைவர்களிடத்திலும் டேலண்ட் இருக்கிறது. நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், இயேசு. அவர் ராஜா. நமக்கு ஒரு ராஜா கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதான் இயேசு மகாராஜா. கைகளை தட்டுங்க, நமக்கு ஒரு ராஜா உண்டு. அந்த ராஜா நம்மை காப்பார்.
நம்மை பாதுகாப்பார், பிசாசிலிருந்து பாதுகாப்பார், வியாதிலிருந்து பாதுகாப்பார். சத்துரு விளம்பல் வரும்போது அவருக்கு எதிராக கொடியேற்றுவார். கைகளை தட்டுங்க, அல்லேலூயா, கொடியேற்றுவார். ஒரு நல்ல ராஜா தேசத்தை பாதுகாத்து நடத்த, தேசத்தில் ஜனங்கள் சமாதானமா இருப்பாங்க. எழுந்திருப்போமா? ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்தும். கர்த்தர் பேசும் சத்தத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். கர்த்தர் பேசும் சத்தத்தை மோசே கேட்டதாய் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் பேசும் சத்தத்தை யோசுவா கேட்டதாய் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தர் பேசும் சத்தத்தை சாமுவேல் கேட்டதாய் வேதம் சொல்லுகிறது. அவங்க எல்லாம் இந்த பூமியில ரொம்ப ஷைன் பண்ணாங்க கர்த்தருக்காக. கர்த்தர் பேசும் சத்தத்தை கேட்கிறவர்கள் கர்த்தர் காண்பிக்கிற வெளிச்சத்தில் நடப்பார்கள், தினந்தோறும் களி கூறுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு நீதி செய்து அவர்களை நாளுக்கு நாள் உயர்த்தி கொண்டே வருவார். கர்த்தர் அதாவது பேசுவதை கவனமாய் கேட்கிறவர்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் பலன் கொடுப்பார். அவர்களுக்கு தேவன் தயவு காண்பிப்பார், கேடகமாய் இருப்பார், ராஜாவாய் இருப்பார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரு காரியம், தேவனே உம்முடைய சத்தத்தை, கம்பீர சத்தத்தை அறியும் கிருபை எனக்கு தாரும். பிசாசு பேசுகிறதையும் தேவன் பேசுகிறதையும் முதலாவது பிரித்து அறிகிற கிருபை எனக்கு தாரும். பொல்லாத பொய் தீர்க்க தரிசனங்களையும் பொல்லாத ஆவிகளுடைய வெளிப்பாடுகளையும் பொல்லாத ஆவிகளுடைய ஏவுதல்களையும் கண்டுபிடிக்கிற கிருபை தாரும். நீர் பேசுகிறத மட்டும் அறிந்து கவனித்து அதன்படி நடக்க எனக்கு கிருபை தாரும். நீங்க எங்களோடு பேசுங்கப்பா, சொல்லுங்க ஏசப்பா, நீங்க பேசுங்க. நாங்க ஆலயத்துக்கு வரும் பொழுது, நாங்கள் வேதத்தை பிரசங்கிக்கும் போது, கேட்கும் பொழுது, நாங்கள் பைபிளை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு பேசும். நீர் எங்களோடு பேசும்போது இன்றைக்கு நாங்கள் தியானித்த வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் மேன்மை அடையும், நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்க. இப்பொழுது உங்கள் வலது கரத்தை உங்கள் தலையின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசு உங்கள்கிட்ட பேசாம கர்த்தர் உங்களோடு பேசுவதற்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, இப்பொழுது இதோ ஆலயத்திலும் இணையதளத்திலும் டிவியில் இருக்கிற தேவ பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் சிரசின் மேல் கைகளை வைத்திருக்கிறார்கள். சில வேளையில் இதுவரையில இந்த கூட்டத்தில் யாரையாவது பொல்லாத பிசாசு தந்திரமாய் போய் பேசி தவறான பாதையிலே நடத்தி இருப்பான். ஆனால் தரிசனங்களுக்கு எதிராக, ஊழியங்களுக்கு எதிராக, தேவன் வைத்த திட்டங்களுக்கு எதிராக நடத்தி இருப்பான். ஆனால் அது இப்போது முதலாவது முடக்கப்படட்டும். அந்த ஆவிகளை கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறேன். இன்றிலிருந்து கர்த்தர் பேசுவதை கவனமாய் கேட்டு இவர்கள் உம்முடைய அத்தனை நன்மைகளினாலும் நிரப்பப்படட்டும், இவர்கள் குடும்பம் நிரப்பப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இவர்கள் தேவ சித்தம் செய்யவும், சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கவும், தேசத்தின் எழுப்புதலுக்கு பயன்படவும் நீர் கிருபை பாராட்டும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் பாக்கியவனாய் மாறுவீர்கள். கைகளை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நீங்கள் பாக்கியவனாய் மாறுவீர்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நன்றி ஆண்டவரே. இணையதளத்திலும் நிலாற்றிவில் அமர்ந்திருந்த அவர்களையும் ஆசீர்வதிச்சிருங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே, என் முழுலமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.